வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு திமுகவின் வேட்பாளர் ஓட ஓட விரட்டி அடிப்பா, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்முடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வேட்பாளராக பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அதிமுகவுக்கு வேட்பாளர்களே கிடையாது. ஓகேங்களா, வேட்பாளர்களே இல்லாத ஒரு சில சூழல்கள் தான் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் வேட்பாளரை ஓட ஓட விரட்டி கூட பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அன்னியூர் சிவாவை பற்றி நம்ம சில விதமான சிறு குறிப்புகளை பார்க்கலாம். கிட்டத்தட்ட எப்படியும் அவர் தான் அங்கே வெற்றியை பெற போறார். விக்கிரவாண்டியுடைய அடுத்த எம்எல்ஏனா அன்னியூர் சிவா தான். ஓகேங்களா, அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஏன்னா பிஎம்கே சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்லாம் கேண்டிடேட் ஸ்ட்ராங் இல்லை. ஓகேங்களா, வெற்றியை தீர்மானிக்கிறது எது தெரியுமா? கேண்டிடேட் தான். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனை, இவருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் இதுதான் பார்த்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய சக்தியா பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா பார்த்தீங்கன்னா அங்க தொகுதி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க முடியாத சூழல்கள் தான் அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்திற்கும் தரமான உருட்டுக்கள் அப்படின்றது உருட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் திமுகவின் வேட்பாளர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய சூழல்கள் அப்படின்றது நடக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதை பத்தி நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல்களுக்கும் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்னியூர் சிவாவா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், நிச்சயமா தொகுதி மக்களுக்கு அங்க ஓரளவு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓரளவு வெற்றியை பெறுவாங்க. இல்ல அப்படி செய்யற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா தோல்வியையே கூட பரிசாக அந்த தொகுதி மக்கள் இவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியின் கள்ளசாராய விவகாரம் கடந்த வாரம்லாம் பூதாகரமாக பேசப்பட்டது. ஆனால் தற்போதெல்லாம் இது ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. ஸோ ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால இதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் நண்பர்களே. அதனால என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன மாதிரியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க.